வணக்கம், வெல்கம் டு பிரேமி ஹேண்ட்கிராஃப்ட். எங்களோட காலேஜில் 25 இயர்ஸ் கழித்து நாங்கள் ரீயூனியன் ஃபங்க்ஷன் நடத்தினோம். அந்த ஃபங்க்ஷனுடைய ஒரு ஏவி தான் நான் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். 25 இயர்ஸாக யாருமே எந்த ஃபங்க்ஷன்ஸ்லேயும் ஒரு சிலரை பார்த்துக்கிட்டோம், ஒரு சிலரை பார்த்துக்கல. பட் இந்த ஃபங்க்ஷன்ஸை அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் மறுபடியும் காலேஜுக்கு போன மாதிரியே அந்த காலேஜ் மெமரபிளான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எங்கள் காலேஜ் டேஸில் நாங்கள் எப்படிலாம் பழகினோம், எந்தெந்த இடத்துல இந்த காலேஜில் போய் எப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அந்த எல்லாமே நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைய சூழ்நிலையில் எல்லா பசங்களுமே செல்லுலேயே மூழ்கி போயிடுறாங்க. வெளியில் விளையாட போடுறதில்ல, ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறதில்ல. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாண்டிங் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் எங்களோட பீரியட் கோல்டன் பீரியடு. அந்த பீரியடில் நாங்கள் எங்கள் ஸ்டாஃபுங்களோட ரொம்ப நெருக்கமாக இருப்போம். எங்கள் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் நல்ல மரியாதை பண்ணுவோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக. கிளாஸை விட்டு வெளியில் வந்துட்டோன்னா எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். கிளாஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்க டீச்சர்ஸ், நாங்கள் ஸ்டூடெண்ட், இவங்க எல்லாம் என்னுடைய ஸ்டாஃப்ஸு. என்னுடைய பிரின்ஸிபால், எனக்கு பிடித்த மேடம் இவங்க கெமிஸ்ட்ரி மேடம், இவங்க மாரியம்மாள் மேடம், ரொம்ப பிடித்த மேடம் இவங்க எனக்கு. நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண அந்த காலேஜ் நாட்களை நினைவு கூர்ந்தோம். ரொம்ப அழகாகவே இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் பண்ணினோம். 25 இயர்ஸ்க்கு அப்புறம் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனாக நாங்கள் முதல் முறையாக 25 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் ரன் பண்ணோம். ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட எப்போதும் மிங்கிளாக இருங்க. எங்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்பப்போ நாங்கள் மெசேஜஸ், எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களுடைய பர்த்டே, எங்களுடைய மேரேஜு, ஆனிவர்சரி டே, இது எல்லாமே பகிர்ந்துக்குவோம். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது இன்வைட்டிங் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஸ்கூல் மேட்டோ அல்லது காலேஜ் மேட்டோ இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப மெமரபுளான ஃபங்க்ஷன்ஸ் இது எங்களுக்கு. மறுபடியும் நாங்கள் இன்னும் அடுத்தடுத்த ரீயூனியன் கண்டிப்பாக நாங்கள் நடத்துவோம். ரொம்ப அழகாக இந்த ரீயூனியனை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். எங்களுக்கு காலேஜ்லேயும் எங்களுக்கு எல்லாமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. காலேஜில் இருந்த பிரின்ஸிபால்ஸு, ஸ்டாஃப்ஸு எல்லாருமே கொடுத்தாங்க. நாங்கள் எல்லோரும் மறுபடியும் அந்த 25 இயர்ஸ்க்கு முன்னாடி, இப்போ 40, அப்போ 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் பொழுது என்ன ஒரு யங்கஸ்டான ஒரு எனர்ஜியில் இருந்தோமோ, இந்த டே ஃபுல்லாக அதே மாதிரி தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் எவ்வளோ பீப்புள்ஸ் வந்திருக்கோம்னு பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பசங்க எல்லாம் டான்ஸு ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணாங்க. ரொம்ப அழகாக பண்ணாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மெமரபிள், மறக்க முடியாதது எங்கள் லைஃப்பில் நடந்தது. எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாத விஷயங்களை கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எதுவுமே யாராலையும் தனிமையாக இருக்க முடியாது. அதனால் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் தேர்ந்தெடுங்க. தேங்க்யூ.